ஹலோ மக்களே, வெல்கம் டு தீபு பிரேமினி vlogs டே 57. ஹாப்பி சண்டே மக்களே. சண்டேனாலே நம்ம சின்ராஸை கையில் பிடிக்க முடியாது. கிளம்பு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போய் ஃபிஷ் வாங்கிட்டு வருவோன்னு கூப்பிட்டு வந்தார். இந்த மடவை ஃபிஷ் தான் இன்றைக்கி வாங்கியிருந்தோம். அப்புறம் பாறை ஃபிஷ் ரெண்டுமே வாங்கியிருந்தோம். ஃபிஷ் ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு மக்களே. இங்கெல்லாம் வந்து 1 kgக்கு க்ளீன் பண்ண 30 rupees வாங்குறாங்க. நல்லா கட் பண்ணி கொடுப்பார். நம்ம கார்த்தி அண்ணன்ட்ட தான் நாங்கள் எப்பயுமே கட் பண்ணுவோம். அவர் தான் கட் பண்ணி கொடுத்தாரு. இன்றைக்கி மழை வர மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மழை வரல. நான் அங்கே கூட யூடியூப்பில் நின்று விஜய் வந்து பதவி ஏற்றுவாரான்னு நான் அதை தான் பார்த்துட்ருந்தேன். ஆனால் வந்து இல்லை, வீட்டுக்கு வந்து நான் அதுக்கப்புறம் பார்த்தேன். ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்லும்போது தான் செம்ம கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. அந்த சவுண்டு, அந்த வைப்பு, அவர் பேசினது இப்போ எத்தனை தடவை வேணால் ரிப்பீட்டில் கேட்கலாம். பார்க்கலாம் இந்த ஆட்சி எப்படி அமையுது, எப்படி நல்லது பண்ணுறாங்க எல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். பாறை ஃபிஷ் தான் நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். சில்லி பவுடர், சால்ட்டு, கார்லிக், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில், அதுக்கப்புறம் 2 ஃபிஷ்ஷை வந்து நல்லா மேக்னேட் பண்ணும் ஒரு 10 to 15 minutes. அப்புறம் வந்து ஃபிஷ் குழம்புக்கு வந்து மடவை ஃபிஷ் தான் நான் வந்து போட்டிருந்தேன். நல்லா இருந்துச்சு மக்களே. மாங்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு இன்றைக்கி வச்சது எனக்கே பிடிச்சிருந்தது. இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா வந்திருந்தது. அதுக்கப்புறம் இந்த பாறை ஃபிஷ், கொஞ்சோண்டு மத்தி இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் சார் எனக்கு மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தார் நேற்று. எனக்கு மாம்பழம்னா அவ்வளோ ஃபேவரட். மே மந்த்து சம்மர் சீசனாலே எங்கள் அப்பா எனக்கு அவ்வளோ மாம்பழம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அது மாதிரி தான் நேற்று இருந்துச்சு இவர் வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் என்ன சமைச்சதெல்லாம் சாப்பிட்டு ஒரு ரெஸ்ட்டை போட்டாச்சு.